It's been a 2 years love story அப்படிங்களா. Arranged marriage comes love. ஃபர்ஸ்ட் டைம் நான் இவங்களை சாய்பாபா கோயிலில் தான் பார்த்தேன். பட் எனக்கு தெரியல நான் அவங்கள தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. இட் வாஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப்படிங்களா. அவங்க அம்மாவோட அக்கா, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு போனோம். கடைசியில் பார்த்தா இவங்க எனக்கு கிடச்சிட்டாங்க. தெய்வத்திரு ஏ மணி திருமதி சுசீலா அவர்களின் மகள் வழி பேரனும் தெய்வத்திரு முருகேசன் திருமதி கல்பனா அவர்களின் குமரனும் ஆகிய திருநிறை செல்வன் அசோக் பிரபு என்கிற தெய்வ திருவருள் திரு சிஆர் பிரான்சிஸ் செவிலியர் பிள்ளை திருமதி ரோஸ்லி மேரி அவர்களின் மகள் வழி பேத்தியும் தெய்வ திரு பாலமுரளி திருமதி ரெஜினா மேரி அவர்களின் குமரத்தியும் ஆகிய திருநிறை செல்வி ரிதன்யா அவர்களின் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடைபெறவுள்ளதால் தங்கள் எல்லாரும் சுற்றமும் நட்பமும் சூழ மணமக்களை வாழ்த்து அருள்மாறி எல்லாரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Being with Ashok is purely going to be my best thing that I've got in life. So it's gonna be an Mr. Ashok for my entire life. I was so immense to have you with me. It was arranged. It was basically arranged. But then ஒரு point of time ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, ஒரு கேர் வந்துச்சு, ஒரு தேடுதல் அதெல்லாம் வந்துச்சு. அப்போ வந்து we understood and I'm like yeah okay I like you அப்படின்னு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு போய் I think I really like you அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். That was our first date, right? First date, ஆமாம், ஸ்பைஸ் கிளப்ல. Spice Club, yeah. ஆமாம், நான் தான் சொல்லியிருப்பேன் I think I really like you அப்படின்னு. And he's like he accepted it. I too did அப்படின்னு. And I love you so much. I love you too, Mr. Rasu. Thank you. சந்தோஷம் என்னென்னா ஒரு நியூ பிகினிங், ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போதில்ல. ஆனால் எனக்கு சோகம் என்னென்னா எங்கள் அப்பா கூட இல்லை. அப்பா இருந்திருந்தாருன்னா இட் வுட் ஹவ் பீன் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் அவர் ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பார் மிஸ்டர் அசோக். Radha Ragasi
பொண்ணு வளர்ந்துருச்சுன்னு தான் பேர், ஆனால் அது இன்னும் குழந்தையாவே தான் இருக்குது. அதனால் சரி அசோக் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டப்போ என்னடா குழந்தைக்கு போய் எப்படி மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம யோசித்து வச்சுருப்போம்ல நம்ம பொண்ணுக்கு அப்படின்னா எப்படி ஒரு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு, அது எல்லாமே மேட்ச் ஆச்சு. ஏன்னா நான் அது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல. ஆனால் எனக்கு உண்மையிலேயே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், ஏதோ ரொம்ப தூரத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு என்னடா பொண்ணு நம்மளை விட்டுட்டு போகுதே அப்படிங்கிற ஃபீலே இல்லை. ஏன்னா என்னை விட அசோக் நல்லா பார்த்துக்குங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. சந்தோஷம். ரெண்டும் சூப்பரான ஜோடிகை தான். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு, எனக்கு பிள்ளை இல்லாத குறையா இப்போ ரித்து வந்து ரெண்டு பேரும் பல்லாண்டு நல்லா வாழும். Happy married life, Ritanya and Ashok. सनसेट भाई तेरा फुल सेट मोशन भी देखो मेरा बनने लगा, देखो तो हसीना को वाना भी चढ़ने लगा. Married life, Ashok and Ritanya. थोड़ा जेंटल सा होके, थोड़ा सेंटी सा होके, थोड़ा मेंटल सा होके, सारे 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 सारे. ஸோ சிமிலர்லி மை மாம் டுவர்ட்ஸ் ரித்தன்யா என்ன வேணாலும் அடித்து துரத்திடுவாங்க, இவங்களை வந்து கூடையே வச்சுப்பாங்க. நமக்கு கிடைச்சது வந்து நம்ம வந்து ப்ரிஷியஸ் மூமெண்ட், அது ப்ரிஷியஸ் ஸ்டோன் நாட்டு த லவ் டு லக்கி சாம்லம்மா சொல்லுங்க. அதான் அது என்னமோ உண்மைதான். இவங்க வந்ததுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நானும் வந்து ரித்தன்யாவை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நான் given a word to her. I will keep that word. So she is always supportive to me. So rest of my life will be with her, and journey will be fruitful. I think so. I think so. It will be.